பங்குச்சந்தை முதலீட்டின் மூலமாக அதிக லாபம் ஈட்டலாம் என பலரும் நம்புகின்றனர். இதன் காரணமாக பங்குச்சந்தையில் முதலீடு செய்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. லாபம் ஈட்ட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இல்லாமல் பங்குச்சந்தையில் முதலீடு தற்போது எளிமையாக்கப்பட்டுள்ளது. அதாவது செல்போன் மூலமாகவே பங்குச்சந்தையில் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய முடியும். ஏனெனில் தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலமாக பங்குச்சந்தை நேரத்தில் முதலீட்டாளர்கள் நினைத்த நேரத்தில் பங்குகளை வாங்கலாம், விற்கலாம். பங்குகளை வாங்கும் போது முதலீட்டாளர்கள் எந்தவிதமான சிக்கலையும் சந்திப்பது இல்லை. ஆனால் பங்குகளை விற்பனை செய்யும் போது முதலீட்டாளர்களுக்கு பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. அதாவது பங்குகளை விற்பனை செய்து பணத்தை பெறும்போது அதில் ஈட்டும் வருமானத்துக்கு வரி செலுத்த வேண்டும். 2024-25 நிதியாண்டு பட்ஜெட் தாக்கலின் போது இந்த வரி விகிதம் கொண்டு வரப்பட்டது. பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், ரியல் எஸ்டேட் முதலீடுகள் மூலமாக ஈட்டும் வருமானத்துக்கு நீண்ட கால மூலதன ஆதாய வரி, குறுகிய கால மூலதன ஆதாய வரி என 2 வகையில் வரி செலுத்த வேண்டியிருக்கும். அதாவது நீங்கள் முதலீடு செய்து 365 நாட்களுக்குள் முதலீட்டை வெளியே எடுக்கும்போது அதில் கிடைக்கும் லாபத்துக்கு குறுகிய கால மூலதன ஆதாய வரி செலுத்த வேண்டியிருக்கும். உங்களுக்கு கிடைக்கும் லாபத்தில் 20% வரியாக செலுத்த வேண்டும். முதலீட்டாளர் பங்குச்சந்தை முதலீட்டில் ரூ.1,00,000 முதலீடு செய்கிறார் என வைத்துக் கொள்வோம். அந்த முதலீடு அடுத்த 9 மாதங்களில் 150% வருமானம் கொடுக்கிறது எனில் அவரின் மொத்த தொகை ரூ.2,50,000 இருக்கும். அதாவது முதலீடு ரூ.1,00,000, முதலீட்டில் கிடைத்த லாபம் ரூ.1,50,000 இருக்கும். இந்த லாபத்துக்கு 20% வரி எனில் ரூ.30,000 வரி செலுத்த வேண்டியிருக்கும். இது உங்களின் மொத்த முதலீட்டில் கிடைத்த லாபத்துக்கு கணக்கிடப்படும். அதேபோல நீண்ட கால மூலதன ஆதாய வரி 12.50% வசூலிக்கப்படுகிறது. அதாவது உங்களின் முதலீடு ஓராண்டுக்கு மேல் இருக்கும்போது இந்த வரி விகிதம் கணக்கிடப்படும். முதலீட்டின் மூலமாக கிடைக்கும் லாபத்தில் ரூ.1,25,000 வரி இருக்காது. அதுவே அதற்கு மேல் லாபம் கிடைக்கும்போது வரி செலுத்த வேண்டியிருக்கும். மேலும் பங்குகள் அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகளை விற்பனை செய்யும் போது கிடைக்கும் லாபத்துக்கு முன்கூட்டியே வரியை பிடித்தம் செய்தால் வருமான வரி கணக்கு தாக்கலில் போது அந்த தொகை ரீஃபண்ட் பெறலாம். எனவே முதலீட்டில் கிடைக்கும் லாபத்துக்கு வரி செலுத்த வேண்டும். எனவே நீங்கள் முதலீட்டில் கிடைக்கும் லாபம் என்பது வரி போக மீதமுள்ள தொகைதான்.